ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, அடுத்ததாக இந்த குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு சொல்ல போகிறோம். மிதுன ராசின்னு பார்க்கும்போது அந்த ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு தான் குரு வரப்போகிறார். பொதுவாகவே அந்த ராசி அதிபதி புதனுக்கும் குருவுக்குமே ஆகாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. அப்போது அந்த மாதிரி வகையில் தான் இப்போது இதனால் வரையே 11ஆம் இடத்துல இருந்த குரு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஆனால் பயந்து விடாதீர்கள். பண்டமத்தை வந்துட்டால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்லாம் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா இடமாற்றம் தான் சொல்லுது. இடமாற்றம்னா ஒன்று இழந்த ஒன்று போவீங்க அப்படின்னு தான் சொல்கிறது. அது நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கூட விட்டுட்டு ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம், ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணலாம், இல்லைனா அடிஷ்னலாக ஒரு நீங்கள் இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு அடிஷ்னலாக ஒரு வேலையை ஏற்படுத்திக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிங்களா அதான் பரிகாரம். இது வந்து சாஸ்திரம் உண்மையாக இருந்தால் கூட அது நம்ம வந்து விதியை மதியாக வெல்லலாம்னு சொல்கிறது இதுதான். நம்மளுடைய மதியால் அதை பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ மிதுனராசிக்காரங்களுக்கு ஒன்று இழந்து ஒன்று பெற போகிறாங்கன்ற போது ஒரு வேலையை விட்டுட்டிங்கன்னா ஈஸியான வேலை பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு வந்து மறைமுக வருமானம் அப்படின்றது ராகு 10ல் ராகு செய்யக்கூடியவர். அப்போது ரியல் எஸ்டேட் கமிஷன் மூலிமா வரக்கூடிய தொழிலாக என்ன? ரியல் எஸ்டேட் பண்ணலாம். ஒரு பொருளை வாங்கி ஒரு ஏஜென்சி எடுத்து ஒரு பொருளை வாங்கி இன்னொருத்தருக்கு விற்று அது மூலிமா கமிஷன் பெறலாம். கமிஷன் வரக்கூடிய தொழில் வியாபாரம் எல்லாமே மறைமுக வருமானம் தான், அப்படி தான் சொல்லப்படுது. அப்போ அது மாதிரி நீங்கள் மிதுனராசிக்காரங்க செய்யணும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு உத்தியோகத்தை ஏற்படுத்திக்கணும். இல்லைனாக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்களே விரும்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஏன்னா நடக்க போதுன்னு தெரியும் போது அதுக்கு முன்னாடியே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க. அதன்படி பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக மிதுனராசிக்கு நல்லதாக இருக்க போகிறீங்க. இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சாதகமான இடமாற்றமாக மாற்றிங்க. அதில் தான் உங்கள் விஷயமே இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் மிதுனராசிக்காரன் போனவங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனம், அறிவுத்திறன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். வேலையில் இருக்கவங்க தொழில் போகலாம், உத்தியோகம் போகலாம், மாறி மாறி தான் வரும். எதனா ஒன்று மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நல்லா நடப்பீங்க, நல்லா வருவீங்க. பெரும்பாலும் இந்த புதனுக்கு ஆகாதனால குரு ஆகாதனால 12ல் அவர் வர்றது நல்லது தான். அதுவும் நல்லா கேட்டுங்க. அவர் சுபமான இடத்துல இருக்கிறத விட மறைவான இடத்துல இருக்கிறது, உங்கள் ராசிக்கு மறைவான இடத்துல இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நல்லது தான் நடக்கும். குருவால் எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. அதனால் நல்லபடியாக பிளான் பண்ணி அதுக்குண்டான இது பண்ணிங்க. ஒன்று இழந்து ஒன்று பெற போகிறீங்க. அப்போது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி செஞ்சு சாமர்த்தியமாக இதுலேருந்து தப்பிச்சு வந்துடலாம். நீங்கள் இது இல்லாமல் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பார்வை இடங்கள் பார்க்கும்போது 4, 6, 8 பார்க்குறாரு. 4ஆம் இடம் பார்க்கும்போது வீடு கட்டிட்டிருந்தீங்கன்னா அதை நிவர்த்தி பண்ண முயற்சி கிரேபேசம் பண்ணலாம். வாடகை கொடுத்துருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளிப்பட்டு சொந்த வீட்டுக்கு போயிடலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யணும். வாகனம் வாங்கியிருந்தால் வாகனம் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். பழைய வாகனம் அதை விற்றுட்டு புது வாகனம் வாங்கிக்கலாம். இடம் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா அதில் நல்ல விலைக்கு விற்கலாம். விற்றுட்டு அதுக்கு உண்டான வர தொகையை வந்து ஒரு வாடகை தான் வீடு போகணும், இல்லை ஒரு லீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ உள்ள காலகட்டத்தில் அது மாதிரி வந்திருக்கு. அந்த ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டா வாடகை இல்லாமல் இருக்கலாம் வீட்டில். இது எவ்வளோ பெரிய விஷயம். உங்களுக்கு வீடு இடம் இருக்குது, வீடு கட்ட முடியல, அதுக்குள்ள சந்தர்ப்பங்கள் வரல, இப்போ லேட் ஆகும், அதுக்குண்டான பணங்கள் அவ்வளோ இல்லை. அந்த பணத்தை நல்லா கேட்டுங்க. லீஸ் அமௌண்ட்டுன்றது உங்கள் பணம் அப்படியே தான் இருக்கும். இது ஒரு சூட்சமான விஷயம். உங்கள் பணம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வாடகை கொடுக்க வேணாம். அப்போ வாடகை கொடுக்காமல் இருக்குது சொந்த வீடு மாதிரி தானே. அப்போ இருக்கிற வரைக்கும் அந்த பணத்தை வச்சுட்டு இருக்கலாம். திருப்பி போகும்போது அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வசதியாக எவ்வளோ அந்த பணத்தை வச்சு வேறு இடத்துல வீடு கட்டிக்கலாம், இல்லை கட்டின வீட்டை வாங்கிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இதுதான் புத்திசாலித்தனம். அதை தான் நம்ம பயன்படுத்திக்கிற முறையில் தான் இருக்குது எல்லாமே. அதனால் மிதுனராசிக்காரங்களுக்கும் 12ஆம் இடம் சரியில்லாமல் இருந்தாலும் பார்வை இடங்கள் நல்லா இருக்குது. 4, 6, 8 பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்தை பார்க்கணும் கேட்டு லோன் கிடைச்சிடும். உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதுலேருந்து விடுபட்டு வந்துடுங்க. ஒரு கடை வாங்கி இன்னொரு கடை நடிச்சிருவீங்க. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். வரக்கூடிய வருமானங்கள்லாம் வந்து சேரும். அடுத்தவங்களால் உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள், எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். இதெல்லாம் வந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். அதனால் நீங்கள் இந்த மிதுனராசிக்காரங்க எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் ஏமாற்றத்தை ஏற்றமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். தோல்வியை வெற்றியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். இப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிதுனராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் அந்த குருவால் ஏற்படக்கூடிய கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் தான் உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் உங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன்.
அதனால் வந்து ஜோதிடம் வந்து வழிகாட்டி தான், அதனால தான் நான் சொல்லிட்டு வரேன். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கெடுபகம் குறைஞ்சி நல்ல பலன் தான் ஏற்பட போகுது. மிதுனராசிக்காரங்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவங்க நல்லபடியாக வரணும்னு வாழ்த்தி, நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறோம்னு சொல்லி உங்களை வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாரக்கிறோம். ஓம் மகிஷத் பஜாயி வித்மகே சண்ட கஸ்தாத்மகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.